நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 86:1. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். இங்கே தாவீது சொல்கிறாரு, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். நம்முடைய ஜப விண்ணப்பங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கப்படணும்னா முதலாவது நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்முடைய காரியத்தை எடுத்துரைக்கணும் இல்லையா? சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அவருடைய செவி அவர்களுக்கு திறந்திருக்கிறது. ஏன்னா சீக்கிரமாய் வந்து அவர்களை தப்புவிக்கவும் அவரே அவர்களுக்கு பலத்த துருகமும் அடைக்கலமாக இருக்கிறார்னு சங்கீதம் 31:2 பார்க்குறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் தேவன் நினைவாக இருக்கிறேன்னு சங்கீதம் 40:17 சொல்கிறாரு. அவர்களுக்கு அவரே துணையாக இருந்து அவரை விடுவிக்கவும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களில் எல்லாம் இருந்து அவனை நீங்களாகி ரட்சித்தார் என்று சங்கீதம் 34:6 பார்க்குறோம். தேவன் இந்த உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான் ஆக்குகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த பரலோக ராஜ்யத்தையே அவர்களுக்கு கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கும்போது இன்றைக்கி சிறுமையும் எளிமையுமாக இருக்கிற நம்முடைய ஜபத்தை தேவன் தள்ளாமல் நம் ஜப விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றே மத்தேயு 5:3 சொல்லுகிறதுல பார்க்குறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறேன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவனை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிடும்போது என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னே கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அவர் வார்த்தையின்படி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு மனதிறங்குவார். நம்ம அக்கிரமத்தையும் நம்முடைய பாவங்களையும் விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் இல்லையா? திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயராக இருக்கிறார்னு பார்க்குறோம். நம்முடைய நிந்தை அவமானங்களை அகற்றி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முற்பிதாக்களுடைய சாட்சிகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது தேவன் நம் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். ஏன்னா தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும்போது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறேன்னு சங்கீதம் 17:6 சொல்லுகிறத பார்க்குறோம். சிறுமையானவர்களுடைய வழக்கை கர்த்தர் விசாரிக்கிறார், அவர்கள் நியாயத்தை அவர் விசாரித்து அவர்களுக்கு பதில் தருவேன்னு சங்கீதம் 140:12 சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன்னா நம் தேவன் திக்கற்றவர்களை அவர் கைவிடார் இல்லையா? திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயர்னு சங்கீதம் 10:4 பார்க்குறோம். அதனால் உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டார் இல்லையா? அது வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் அதை தப்புவிக்குவேன்னே சொல்கிறார். அதனால் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜப விண்ணப்பத்தை வைக்கும்போது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். விசுவாசிங்க. தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் யாவருக்கும் சமீபமாக இருந்து நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். ஆமீன்.